ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கட்டுமஸ்தான உடலை பெற நீங்கள் உடற்பயிற்சி மட்டும் செய்யாமல் இதையும் கூடவே சேர்த்து செய்யணும். அப்போ தான் உங்களோட உடல் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் உடற்பயிற்சி செஞ்சாலும் உங்களோட உணவில் கவனம் செலுத்தலைன்னா அது உங்களோட உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் ரெண்டுத்தையுமே பாதிக்கும். நல்ல ஆரோக்கியத்துக்கு உடற்பயிற்சி, அதுக்கப்புறம் சரியான உணவு ரெண்டுமே அவசியம் தாங்க. இப்போல்லாம் ஆரோக்கியம் இல்லாத வாழ்க்கை முறையால் மக்கள் தங்களோட உடல் திறனில் அதிகமாக கவனம் செலுத்த தொடங்கிட்டாங்க. உங்களோட ஆரோக்கியம், மகிழ்ச்சி, அப்புறம் அழகுக்கு உடற்தகுதி ரொம்ப அவசியமாக பார்க்கப்படுது. உடற்பயிற்சி அதுக்கப்புறம் யோகா செய்கிறது மூலமாக மக்கள் தங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிறாங்க. ஆனால் உடற்பயிற்சி செய்கிறது மட்டுமே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு யூஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக கிடையாது. உடற்பயிற்சி செய்யும் போது நீங்கள் உங்களோட உணவில் கட்டாயமாக கவனம் செலுத்தணும். சிறந்த உணவோட சிறந்த முறையில் உடற்பயிற்சி செய்கிறது மூலிமா உங்களோட உடலை ரொம்ப ஆரோக்கியமாகவும் கட்டுமஸ்தாகவும் மாற்ற முடியும். உங்களோட உணவில் ஏதாவது குறைபாடு இருந்துச்சுன்னா அது உங்களோட ஆரோக்கியத்தை நேரடியாக பாதிக்கும். இந்த வீடியோவில் நாம் உடற்பயிற்சிக்கு முன்னாடி, உடற்பயிற்சிக்கு பின்னாடி என்னெல்லாம் சாப்பிடணுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். உடற்பயிற்சி அதுக்கப்புறமான டயட் உணவை பற்றி இப்போ பார்க்கலாம். சரியான உடற்பயிற்சி அதுக்கப்புறம் சரியான உணவை எடுத்துக்கிட்டால் அது உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக வேலை செய்யும். ஏன்னா உடற்பயிற்சின்னு வரும்போது ரெண்டுமே ரொம்ப அவசியமான ஒன்று. நீங்கள் டயட் உணவை எடுத்துக்கிட்டால் இது மூலமாக நீங்கள் உங்களோட உடற்பயிற்சியை இன்னும் அதிகரிக்கலாம். உங்களோட உடலில் பலமீனமாவோ இல்லை விட்டமின்களோட பற்றாக்குறையோ கட்டாயமாக இருக்காது. உடற்பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் என்ன சாப்பிடணுன்றதை கட்டாயமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை சாப்பிட்றது மூலமா உடற்பயிற்சியோட முழு நன்மையை நீங்கள் பெற முடியும். ஆரோக்கியமான காலை உணவோட முக்கியத்துவத்தை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. உடற்பயிற்சியில் கவனம் செலுத்துறவங்க பெரும்பாலும் அதிகாலையில் எழுந்துப்பாங்க. உங்களோட அந்த நாள் ஆரோக்கியமான காலை உணவோட தொடங்கணும். உங்களோட உணவில் காலை உணவுன்றது ரொம்பவே முக்கியமானது. உடற்பயிற்சிக்கு குறைஞ்சது 1 மணி நேரத்துக்கு முன்னாடியாச்சும் நீங்கள் காலை உணவை சாப்பிட்டாகணும். உடற்பயிற்சிக்கு முன்னாடி உடலுக்கு தேவையான அளவு கார்போஹைட்ரேட் கிடைச்சதுன்னா உடற்பயிற்சி செய்யக்கூடிய திறன் அதிகரிக்கும். அதனால தான் உடற்பயிற்சிக்கு முன்னாடி நீங்கள் லேசான அப்புறம் ஆரோக்கியமான காலை உணவை எடுக்கணும்னு சொல்கிறது. இதை செய்யறது மூலயமா உங்களோட உடல் ரொம்பவே சுறுசுறுப்பாகவும் ஆற்றலோடையும் இருக்கும். உடற்பயிற்சிக்கு முன்னாடியான உணவுகளில் முழு தானியங்கள், அப்புறம் குறைந்த கொழுப்பு இல்லை கொழுப்பு நீக்கப்பட்ட பாலோட முழு கோதுமை இருக்கக்கூடிய சிற்றுண்டி, அதுக்கப்புறம் கொழுப்பு இல்லாத தயிர், அப்புறம் தானியமாக செஞ்சிருக்கக்கூடிய பாஸ்தா, பழுப்பு அரிசி, அப்புறம் பழங்கள், காய்கறிகள், இது மாதிரியான ஆரோக்கியமான கார்போஹைட்ரேட்டுகளை கட்டாயமாக எடுக்கணும். எந்த ஒரு உடற்பயிற்சிக்கும் முன்னாடி லேசான உணவு உட்கொள்றது ரொம்பவே நல்லது. நீங்கள் முளை கட்டின பச்சை பயிரோ இல்லை ஓட்ஸு, அப்புறம் கார்ன்ஃப்ளெக்ஸு, குறைஞ்ச கொழுப்பு இருக்கக்கூடிய பால், ஒரு வாழைப்பழம், ஒரு ஆப்பிள், அப்புறம் தயிர், ஒரு முட்டையை காலையில் கட்டாயமாக சாப்பிட்டுட்டு வரலாம். இப்போ நான் சொன்ன இந்த உணவுகளை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு இதில் எதை வேணாலும் நீங்கள் காலையில் சாப்பிடலாம். அதே மாதிரி உணவோட ஒரு பகுதியாக கட்டுப்பாடுன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒரு பயிற்சிக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்கன்றதை கட்டாயமாக கவனிக்கணும். பெரும்பாலும் மக்கள் உடற்பயிற்சிக்கு முன்னாடி அதிகமாக இல்லை சில நேரங்களில் மிக குறைஞ்ச அளவு சாப்பிட்றாங்க. இது உங்களோட உடற்பயிற்சியை பாதிக்கும். அதுக்கப்புறம் இந்த உணவு உங்களோட உடலில் மோசமான விளைவை கூட ஏற்படுத்தலாம். உதாரணமாக நீங்கள் ஏதாவது பெரிய உணவை எடுத்துக்கிறீங்கன்னா அதை சாப்பிட்டதுக்கு அப்புறமா குறைஞ்சது 3 to 4 மணி நேரம் கழித்து உடற்பயிற்சி செய்யணும். நீங்கள் காலை உணவோ இல்லை லேசான உணவு சாப்பிட்றீங்கன்னா குறைஞ்சது 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் கழித்து உடற்பயிற்சி செய்யலாம். அதிகமாக சாப்பிட்றது மூலமாக உடற்பயிற்சி செய்கிறது உங்களை சோம்பேறியாக மாற்றும். உங்களோட உடலுக்கு தேவையான வலிமை இல்லாமல் கூட போகலாம். இதனால உடலில் வலி கூட ஏற்படலாம். குறைவாக சாப்பிட்டதுக்கு அப்புறமா உடற்பயிற்சி செஞ்சால் உடலில் எந்த செயல்பாடும் ஆற்றலும் இருக்காது. நீங்கள் நீண்ட நேரம் உடற்பயிற்சி செய்ய முடியாது. ஒர்க் அவுட்டுக்கு அப்புறமா சாப்பிட வேண்டிய உணவை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சு 2 மணி நேரத்துக்குள்ள நீங்கள் ஏதாவது உணவை சாப்பிடணும். உங்களோட உணவுன்றது கார்போஹைட்ரேட் அப்புறம் புரதம் நிறைஞ்சதாக இருக்கணும். உடற்பயிற்சி செஞ்சதுக்கு அப்புறமா உங்களோட உடலுக்கு நிறைய ஆற்றல் தேவைப்படும். இந்த சூழ்நிலையில் உங்களோட உடலை மீட்டெடுக்கிறதுக்கு ஆரோக்கியமான உணவு ரொம்ப அவசியமாக இருக்குது. ஆரோக்கியமான உணவு உங்களோட தசைகள் குணமடைகிறதுக்கு, அதுக்கப்புறம் அவற்றோட கிளைக்கோஜனை மாற்றுறதுக்கு உணவு ரொம்பவே தேவை. உடற்பயிற்சிக்கு அப்புறமா பழங்கள், அப்புறம் தயிர், அப்புறம் பீனட் பட்டர், வீட் பிரெட், அப்புறம் குறைஞ்ச கொழுப்பு இருக்கக்கூடிய சாக்லேட்டோ இல்லை பால், அதுக்கப்புறம் முட்டை, அப்புறம் புரோட்டீன் ஷேக்கு, அதுக்கப்புறம் சப்பாத்தி, காய்கறிகள், இது மாதிரி ஏதாவது நீங்கள் தேர்ந்தெடுத்து சாப்பிடலாம். உடற்பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நாம் என்ன சாப்பிட்றோன்றதுல கட்டாயமாக கவனம் தேவை. இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணினாலே உங்களோட உடலை ரொம்பவே கட்டுக்கோப்பாக கொண்டு வர முடியும். ஸோ இந்த வீடியோவில் நாம் பார்த்த இந்த எல்லா விஷயமுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமாக நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.